எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல், ஆர் சேனல் த ரேர் vlogs. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல. அந்த ஒரு ப்ரௌன் சாரீ, காஃபி கலரில் ஒரு சாரீ வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா, ஸோ அதில் என்னென்ன நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில், ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் பற்றிலாம் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அது கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் தெரிஞ்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. என்ன பண்ணுற? எப்படி குளிர வைப்போமா? எப்படி குளிர வைக்கணும்? ஏய், அப்படியா குளிர வைப்ப? என்ன சொல்லுவ குளிர வைக்கும்போது? குளிரு அப்படின்னு சொல்லுவியா? நீ அப்ப சொல்றான். என்னம்மா சொன்னப்ப? ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லுவானா. அது கையை பற்ற போது ரொம்ப சின்னதா இருக்கு. இவனை சாமி ரூம்குள்ள விட்டா ஒரு வழி ஆக்கிடுவேல சாமி ரூம. உள்ள வச்சிரு. அதை எதுக்கு எடுக்கிற? போ. விழுந்து எப்படி கும்பிடுவ? போதும். ஏன் சோக்கர்? ஏய், ஐயோ, என்னாச்சு? கையில என்னாச்சு? என்ன பட்டுருச்சா? தொடக்கூடாதுல. இப்படியா தொடப்ப? எதை வச்சு துடைக்கணும்? ஓகே ஓகே, என் அடியில இருக்கும் அந்த இது. நீ என்னத்தையாவது எடுத்துட்டே இருக்காது. நீ வா, நீ ஒரு நிமிஷம். எண்ணெய வச்சு நீ வெளியே வா. வா. டேய் ப்ளீஸ்டா. நீ ஒரு தொடச்சிட்டு போ. கை ஃபுல்லா எண்ணெயா இருக்கு பாரு. இப்போ வந்து இவனுக்கு இதை துடைக்கணும், காலை துடைக்கணும்னா அவன் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கணும். அப்போதான் நம்ம ஃப்ரீயாக காலை துடைக்க முடியும். இல்லைன்னா நம்ம இது நிறைய டைம் போட்டு போய் வாஷ் பண்ணி விட்ருவோம். எதையாவது போய் தொட்டுட்டு வெளியே ஓடிடுறது அந்த மாதிரி பண்ணுறதுனால அப்பப்போ வைப்ஸ் யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த வைப்ஸ் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். லவ்லேப்போட பிளான் பேஸ்ட் பியூர் வாட்டர் வைப்ஸ், 99% வாட்டர் தான். வீடியோவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லவ்லேப்போட பிளான் பேஸ்ட் பேபி வைப்ஸ். இதில் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் 99% வாட்டரில் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வந்து நம்மளுக்கு பேபியோட ஸ்கின்ல வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும், ரொம்ப ஹார்ஷாலாம் இருக்காது. இந்த வைப்ஸில் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா, அப்புறம் கேலண்டலா ஆயில், விட்டமின் இ இதெல்லாம் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆலோவேரா நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும் ஸ்கின்னை. அட் த சேம் டைம் கேலண்டலா ஆயில் பார்த்தீங்கன்னா ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. அண்ட் விட்டமின் இ வந்து ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. மார்க்கெட்டில் இருக்க நிறையா வைப்ஸோட இந்த வைப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல திக்காக இருக்கும், எந்த ஒரு டிரான்ஸ்பரன்சியும் இருக்காது. ஸோ அதனால எந்த விதமான மெஸ்னாலுமே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் ஜென்டலாகவும் இருக்கும். பேபியோட டெலிகேட் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி பிஹெச் பேலன்ஸுமே நல்லா மெயின்டைன் பண்ணும் ஸ்கின்ல. முக்கியமாக பேரபன் ஃப்ரீ ஃபார்முலா தான். அண்ட் எந்த விதமான ஹார்ஷ் கெமிக்கல்ஸுமே கிடையாது. 99% ஆஃப் வாட்டர் கம்போசிஷன் அப்படின்ற போதே நம்ம எவ்வளோ ஒரு பியூரான ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், லவ்லேப்.com இப்படி எதுலனாலுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன்னா அதனால வந்து சும்மா வேற ஏதாவது வேலை பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். இந்த கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது அப்படி ஏதாவது பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அது வந்து அது இவன் விடுவானான்னு தெரில. பின்னாடி பேக்கில் ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் விடுவானான்னு தெரில. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் முடியுதோ அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்போம். திங்ஸ் எடுத்து வைக்கிறதுனா சில பேர்லாம் மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அது ஏன்னா திங்ஸ் நிறைய அப்படியே சேர்ந்துட்டே இருக்கு. எனக்கு புரியுறதுக்கே 2 செகண்ட் ஆச்சு. ஓரளவுக்கு கிளியர் பண்ணலான்னு பார்க்குறேன். அப்புறம் உங்ககிட்ட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டுறேன். என்னென்ன சொல்ல போகிறேன்னா அந்த சாரியோட டீட்டெயில்ஸ், அப்புறம் கம்மல், மாட்டல், அந்த ஆக்சசரிஸ் எல்லாமே அதை பற்றிலாம் பேசிடலாம். வளையல், பொட்டு எல்லாமே நான் சொல்கிறேன். அப்புறம் இப்போ கூட அந்த பொட்டு தான் வச்சுருக்கேன். இது கோபுர பொட்டு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. ஆக்சுவலாக எல்லாம் சூட் ஆகுமான்னு நினச்சேன். பரவாயில்ல, ஓகே தான் நினைக்கிறேன். என்ன பண்ண போகிற? காட்டுறேன்னு சொன்னாங்க, காட்டுறேன். சேர்ந்து அதை சொல்லிட்டே இருப்பான். அந்த என்ன குட் பேட் அப்படி அதில் காட்டுறேன் அப்படின்னு. இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஆக்சசரிஸை வெளியே எடுத்து வச்சேன். அப்புறமா வந்து காட்டுவேன்.
நானும் வந்து முன்னாடி யாராவது இந்த மாதிரி வீடியோ போட்டால் பரவாயில்ல இவ்வளோ ஆக்சசரிஸ்லாம் வச்சுருக்காங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று போடுறாங்கன்னு நினைப்பேன். இப்போ ரீசெண்டாக தான் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். முன்னாடிலாம் அப்படி போட மாட்டேன், ஒரே கம்மல் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். ஜிமிக்கு ஏதாவது மாற்றுறது அந்த மாதிரி பண்ணுவேன். ஆனால் இப்போ கொஞ்சம் போடணுன்னு ஆசையாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா உங்கள்கிட்ட எல்லாத்த பற்றியும் சொல்கிறேன். அப்புறம் வந்து இந்த பொட்டு இது எல்லாத்தையும் வச்சுருக்கேன். பொட்டு அப்புறம் இந்த இதை யூஸ் பண்ணேன். இல்லை கீழேருந்து வரேன்னு பார்க்குறீங்களா? இதுதான் அந்த சாரீ. ஃபஸ்ட்டு வந்து எடுத்தாச்சு வீடியோ, பார்த்தா ஸ்பேஸ் டக்குன்னு போய் அந்த வீடியோவே வர மாட்டேங்குது. செம கலர் இது. அந்த வீடியோவில் அப்படியே பேசுனது இப்போ என்னால் நேச்சுரலாக வந்து சொல்ல முடியுமான்னு தெரியல. இது அவங்களோட சொந்த தறியில் வந்து பண்ணுறாங்க. எஸ்ஜி பொட்டிக் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ். ஸோ அப்படி அவங்க பண்ணுறேன், இது நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சாரீ மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை வீடியோவில் பார்க்கும்போது. அது நேரில் கிடச்சோன்னே அப்படியே நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் அனுப்புறதுக்கு வேறு ஊருக்கு அனுப்பிச்சிருவேன். எனக்கு சாரீ கைக்கு வராது. அப்படியே அவங்க அந்த சாரீ ஓரம்லாம் அடித்து அப்புறம் தான் என் கைக்கு வரும். அப்புறமும் நான் எடுத்து பார்ப்பேனான்னு கேட்டால் தெரியல, சாரீ ப்ளீட் பண்ணுறது கொடுத்துருவேன். அப்புறம் அந்த ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் தான் வந்து என் கைக்கு வர மாதிரி இருக்குமா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா தான் செம்ம கலர். இதுதான் பல்லு. அப்புறம் இதெல்லாம் இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி வின்டேஜ் வைப்பில் நீங்கள் உங்கள் இப்போ உங்களுக்கு கல்யாணத்துக்கு கூட இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் மினிமலான ஒரு ப்ரைடாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கூட பண்ணலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சாரீ. நிறைய பேர் நல்லா கேட்டாங்க இந்த சாரீ, அவ்வளோ நல்லா இருக்குது. அவங்க இதுவுமே நல்ல ரெஸ்பான்ஸ். ப்ரமோஷன் நினச்சிட்டு போகிறாங்க. ப்ரமோஷன் இல்லை, அது ப்ரமோஷன், இது ப்ரமோஷன் இல்லை. ஸ்டார்ட் பண்ணலாம். இது கேட்டனால சரி சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் ப்ளவுஸ். அப்புறம் ப்ளவுஸ் வந்து எங்கே பண்ணுறேன் அப்படின்னு இப்போ ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் அப்படி கேட்க மாட்டாங்க, ஏன்னா யூஷுவல் பேட்டர்ன் தான் போடுவேன். இப்போ தான் கொஞ்சம் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவேன். ஏதாவது நம்ம சும்மா இது கூகுளில் போட்டால் கூட பின்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ், நிறையா ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இல்லை உங்களுக்கா மைண்டில் சில டைம்ஸ் எனக்கா மைண்டில் தோணும். சில டைம் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற இடத்துல இப்படி இது பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த ப்ளவுஸ் வந்து மினிமலாக ஒரு பஃப், லைட்டாக ஒரு பஃப்போட பண்ணேன். ஃப்ரண்ட்டில் ஒன்றுமே இருக்காது. எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்னா யூஷுவல் நெக் மாதிரியே வைக்க சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த பேட்டர்ன் நான் கூகுளில் பார்த்து அனுப்பிச்சேன். ஸோ நீங்கள் எங்கே தைச்சாலுமே இந்த மாதிரி நீங்கள் எடுத்து அனுப்பிச்சிக்கலாம். பார்டர் எடுத்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு எப்படினாலுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் இது பண்ணுவாங்க. இந்த இடம் தான் அப்படின்னு கிடையாது. நான் இந்த ப்ளவுஸ் வந்து ஹவுஸ் ஆஃப் தீரன் ஆல்ரெடி பையனோட காது குத்துக்கு அந்த மாதிரி பண்ணது. அப்புறம் அதுக்கு முன்னாடி பையனோட பர்த்டேக்கும் அங்கே தான் ஸ்டிச் பண்ணேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ளவுஸஸ் இவங்ககிட்ட பண்ணுவேன். அப்புறம் இந்த நவாஸ் க்ளோசெட் அங்கேயும் நல்லா பண்ணியிருந்தாங்க மதுரையில். வர்ஷா பொட்டிக்கில் தான் முன்னாடி ஃபுல்லாக தைச்சிட்டு இருந்தேன். மதுரை எல்டிசி பக்கத்தில் இருக்கும். ஸோ ப்ளவுஸ் இதுதான். இன்னொரு நாள் ப்ளவுஸ் டிசைன்ஸ் நிறையா காட்டுறேன், ஏன்னா அதுவும் கேட்டிருந்தீங்க. அப்புறம் இது வந்து கண்ணாடி வளையல். இதுதான் கையில் போட்டிருந்தேன். இது லோக்கல் ஸ்டோரிங்க, கேகே நகரில் ஒரு கடை இருக்கும். அந்த கடை பார்த்தா குட்டியாக இருக்கணும், அவ்வளோ வச்சுருக்காங்க. 2 டைம் அந்த கடைக்கு போயிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை போனோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அங்கே தான் இந்த பொட்டுமே வாங்கினேன். பொட்டு ஆப்ஷன்ஸுமே அங்கே நிறையா இருக்கும். இந்த ஸ்டோன் மாதிரி நீங்கள் இந்த கலர் பிந்தி புக் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் அங்கே இருந்தது. ஸோ அதாவது டவுனுக்குள்ளே போகாமல் கேகே நகர்லேயே நம்ம போய் எடுத்துடுற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த பொட்டு, இது இந்த வளையல். அப்புறம் வந்து இந்த சைட்ஸில் வந்து பார்டர்ஸில் வந்து இந்த பேங்கிள்ஸ் போட்டிருந்தேன். இது வந்து எப்போயோ ரொம்ப முன்னாடி மீஷோவில் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான். அடுத்து நம்ம முக்கியமாக பேச வேண்டியது இதை பற்றி கேட்டிருந்தீங்க. இது வந்து எங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் அம்மா எப்பயோ வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அம்மாவோடது. நான் இந்த சாரியை பார்த்தோன்னே எனக்கு ப்ளீட் பண்ணி தானே வரும். ப்ளீட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரா சாரீ ட்ரேபிஸ்ட் மதுரைன்னு இன்ஸ்டாகிராமில் இருக்கும். ஸோ நீங்கள் அவங்க பிக்கப் ட்ராப் சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து கூட வாங்கிட்டு போய்க்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதை அந்த சீசனை பொறுத்துன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு நீங்கள் வேணும்னா மெசேஜ் பண்ணிக்கலாம். அந்த சாரீ பார்த்தோன்னே எனக்கு இதை போடணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் அந்த ஒரு லுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இதுதான் அந்த செயின். ஒரு லாங் செயின் மாதிரி இங்கே ஒரு டாலரோட வரும். அவ்வளோதான். அடுத்து இந்த இயரிங் தான் போடணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து இப்படி ஒரு லாங்காக ஒரு கேப் விட்டு அதுக்கப்புறம் ஜும்கா மாதிரி வரும். இது அப்புறம் இந்த மாட்டல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் ஷாப்பி அப்படின்ற பேஜ் தான். இந்த மாட்டி வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும் மாட்டல் தான் மாட்டி வச்சுருக்கேன். இதுதான் அதில் லுக். நான் சைடில் நீ தான் ஏதாச்சும் பேசுங்கன்னு அதான் பேசுனேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து இது இயரிங்கோட வரும். காசு மாலை. காசு மாலையில் ஒரு
நெக் பீஸ் இந்த குட்டியாக இருக்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா இது இந்த இயரிங் மாட்டல் எல்லாமே வந்து பிக் அண்ட் ஷாப்பி அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் நான் வந்து ரெடி ஆகிறதுக்கு தேவையான பொருட்கள் இதோ உங்களுக்காக மார்ஸோட ஐப்ரோ ஃபில்லர் மாதிரி ஐப்ரோ பென்சில் தான் இது. இங்கே ப்ரஷ்ஷோடு வரும். இது யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் மார்ஸோட ஐப்ரோ பேலட் அது ஃபில் பண்ணுறதுக்கு. அப்புறம் இதை நான் ரொம்ப யூஸ் பண்ணல. மார்ஸோட ஐஷேடோ இதில் சும்மா இந்த ஆரஞ்சு மாதிரி இருக்கிறத லைட்டாக போட்டேன், ரொம்பலாம் போடல. அப்புறம் இந்த மார்ஸோட லைனரு, மார்ஸோட இது ஒரு மாதிரி ஸ்கெட்ச் டைப்பில் வரும், அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லைனர் போட்டேன். அப்புறம் மார்ஸோட மஸ்காரா, மார்ஸ்னோடனே மார்ஸ் ப்ரொமோஷன் நினச்சேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த ப்ராடக்ட்டை தான், மொத்தமாக அதை தான் யூஸ் பண்ணிருக்கேன். மார்ஸில் ஐ ஹவ் காட் யூ அப்படின்ற ஒரு லிப் க்ரையான் இது. அப்புறம் மார்ஸில் டீப் டான் அப்படின்ற ஒரு லிப் லைனர். இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணது. ப்ராடக்ட்ஸ் நான் பக்கத்தில் டீட்டெயிலாக காட்டுறேன். மார்ஸ் ஐ ஹவ் காட் திஸ் அப்படின்ற 05 ஷேட். என்ன பேர் போட்டுன்னே தெரில. மார்ஸில் ஏதோ ஒரு ஸ்கெட்ச் லைனரு, அப்புறம் அதோட லிக்விட் லைனர் ஸ்கைன்னு போட்டிருக்கு. ஸ்கை லைனர் மார்ஸ் பிராண்டோடது. அப்புறம் இது வந்து ப்ரெசிஷன் மைக்ரோ ப்ரெசிஷன் ப்ரோ பென்சில். இது மார்ஸோட மஸ்காரா. இது இந்த லிப் லைனரு. இது வந்து இந்த பேலட். இது ஐஷேடோ பேலட். ஸோ இப்படி தான் அந்த ஃபைனல் லுக் இருந்தது. முன்னாடியே பார்த்துட்டிங்க. அப்புறம் ஷார்ட்ஸு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறவங்கன்னா மேபி பார்த்துருக்கலாம். ரெடி ஆகிறத விட ரெடி ஆகிட்டு அந்த எல்லாத்தையும் திருப்பி ஆர்கனைஸ் பண்ணி உள்ளே வைக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஒருத்தவங்க வீடியோவோட காமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஸ்பான்சர்ட் போஸ்ட் மட்டும்தான் பண்ணுவீங்களா, மற்றபடி உங்கள் ஆர்கானிக் இது எதுவுமே கிடையாதா அப்படின்னு. இது எப்படி ஆர்கானிக் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. பிகாஸ் அவங்க அனுப்புறது சாரீ மட்டும்தான். மித்தபடி அதுக்கு எப்படி ரெடி ஆகணும், எந்த மாதிரி ஸ்டைல் பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்கிறது நம்ம மண்டை மூளையை கசக்கி தான் யோசிக்கணும். எப்படி ப்ளவுஸ் டிசைன் பண்ணணும் அதுலேருந்து எல்லாமே அப்படி தான் பண்ணுறோம். அது எதுக்குன்னா உங்களுக்கு நல்லா ப்ரெசென்ட் பண்ணால் இது மேபி வேறு யாருக்காவது யூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ தூரம் யோசிச்சு பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு மூவி பார்க்கும்போது, ஒரு கேரக்டர் பார்க்கும்போது இவங்கள மாதிரி நம்ம ரெடி ஆகணும், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்அப் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாட் வருது இல்லை. அதுக்கு பின்னாடி எவ்வளோ டிசைனர்ஸ், எவ்வளோ ஒர்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னோடய வீடியோ பார்க்குற சில பேர் இந்த மாதிரி நான் இந்த ட்ரெஸ்ஸு இதுக்கு நான் போட்டுட்டு போகணுன்னு நினச்சேன், உங்களை பார்த்தா எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு, இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணலான்னு ஐடியா வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அஃப்கோர்ஸ் ஆர்கானிக் தான். இப்போ நான் எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணணும் தான் இவ்வளோ பண்ணுறேன். இல்லைனா ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் போட்டு நான் ஏன்னா எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி தான் அதுக்கு பண்ணுறேன் ப்ளவுஸுக்கெலாம். அப்படி நம்ம பண்ணலாம், ஜுவல்ஸ் போடாமல் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான்.